ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாஸ்ட் 2 டேஸாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. இந்த பீக்கில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு ஒரு 2 டேஸாகவே டவுன் ஆகிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டும் நிஃப்டி வந்து டெய்லி கேப் டவுனாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. எவ்ரிடே கேப் டவுன், இன்னைக்கு கூட வந்து கேப் டவுன் தான் நடந்துச்சு அண்ட் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ கண்டினியூஸாக, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்தியன் மார்க்கெட் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து வேர்ல்டு மார்க்கெட்டும் ரைஸ் ஆகுது, யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து வேர்ல்டு மார்க்கெட்டும் டவுன் ஆகுது இயல்பு. பட் இது 100% அப்படியே நடக்காது. சம்டைம்ஸ் இந்தியாவில் வேறு காரணங்களால் இருக்கலாம். ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்தியனில் உள்ள டேட்டாஸ், ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பாட்டம் அவுட்டை ஃபீல் பண்ணுறாங்களா, இது மாதிரி நிறைய ஸ்கினாரியோஸ் வந்து இருக்குது. அதனால் எப்போதுமே யூஎஸ் மார்க்கெட் தான் அப்படிங்கிறது கிடையாது. மார்க்கெட் க்ளோஸ் ஆனவுடனே எல்லாருமே பார்க்குறது 24 ஹவர்ஸ் மார்க்கெட் ஆர் யூஎஸ் மார்க்கெட், இதை வந்து பார்ப்போம். பட் இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வீக்லியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எடுத்துக்கலாம். டெய்லி இதே வச்சு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் மார்க்கெட் முடிஞ்சவுடனே எல்லாருமே 24 ஹவர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் டவுனான இந்த வேவுடைய இம்பல்ஸ் வந்து எங்கே போய் முடியும்? சரி, இங்கேருந்து அடுத்த பீக்கில் இருந்து டவுன் ஆகிருக்கு டவ் ஜோன்ஸ். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஸ்விங், செகண்ட் ஸ்விங் அண்ட் தேர்ட் ஸ்விங் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்னா 32,500 மினிமம், 32,500லேருந்து 32,700 வரைக்கும் மினிமம் ரைஸ் ஆகணும். ஸோ அன்டில் அதர்வைஸ் இதை வந்து நம்ம பை சைடுங்கிறத எடுத்துக்கலாம். டவுன் சைடுங்கிறது ஸ்டில் நோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனால் மட்டுமே இதை நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் இந்த இதையும் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இதுலேயும் பாருங்கள், இந்த பேட்டர்ன் வைஸாக பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ரிவர்சல் ஃபார்மேஷன் தான். ஆஃப்டர் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு இன்வெர்டட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே நேரம் இது நெக்லைன் பிரேக்காக இருக்கா, பிரேக் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மோஸ்ட் ப்ராபப்ளி இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த இடத்துல சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்? இந்த பிஃபோராக இருக்கு இல்லையா, இந்த லோ ஒன்ஸ் 30,090 இந்த ரீஜனை வந்து கட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் இது ரிவர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பிகாஸ் இதுக்கான பிரேக் அவுட் வந்து இது தான். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இது ரைட் நோ பிரேக் அவுட் ஆகிட்டு, கேப் அப் ஆகி பிரேக் அவுட் ஆகிட்டு ரைட் நோ ரீடெஸ்ட் தான் எடுக்குது. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து சைட்வேஸ், அதாவது இன்டர்மீடியட் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இதை இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு இது ஒரு டெம்பரவரியான சைட்வேஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணது சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு தான் போஸ்ட் பண்ணேன். பேஸ்டாக நாங்கள் என்ன ட்ரெண்டு இருக்கோ அதை பொறுத்து தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக போது போனேன். நாளைக்கும் ஒரு வேளை கீழே ஃபால் ஆனால் கூட திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து டெம்பரவரியான ஒரு ட்ரெண்டு. நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்? ஒரு பொசிஷனல் நீங்கள் எடுத்திங்கன்னா எதை கன்சிடர் பண்ணணும், எதை மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் அவுட்லேருந்து வருது பாருங்கள். ஸோ இதை தான் மேஜராக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு வந்து செல் சைடு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ண அந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டி அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டுன்னு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் கேப் டவுன் ஆகி அப் சைடு போனால் கூட எங்கே ரெசிஸ்டன்ட் திரும்பும்? சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் வந்து ஒரு மிடில் ஓப்பன் ஆகுது. ஓகே, இங்கே ஓப்பன் ஆகுது. சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்னா என்ன?
கண்டினியூஸாக இப்படி இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. எங்கே திரும்பும்? மேலே ரைஸ் ஆகி எந்த இடத்துல எக்ஸாக்டாக திரும்பும்? அந்த திரும்புகிற பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா எங்கே வந்து அப்சைடு திரும்பும்? இதுதான் சப்போர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை எக்ஸாக்டாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நிஃப்டி வந்து 15,850 தான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள். நிஃப்டி இன்றைக்கி வந்து ஹை மேலே ரைஸ் ஆனது. நான் ஹவலியில் வச்சுருக்கிறேன். கேப் டவுன் ஆகினது மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட அப்சைடு மேலே எவ்வளோ தூரம் ரைஸ் ஆச்சு? எக்ஸாக்டாக 15,852 இந்த இடத்துல இருந்து திரும்பிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆகிருக்கு? 15,765, அரௌண்ட் ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே ஃபால் ஆகிருந்தது. இதை நம்ம வந்து ஆப்ஷன் மார்க்கெட்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஆப்ஷன் லெவல்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 16,000 PE எது மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதோட லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி மார்னிங் வந்து 332 சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 355. ஓகே, ட்ரெண்டு ரேஞ்ச் பவுண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பாட்டம் அவுட்டில் பை பண்ணது 335 பை பண்ணது, 355 எக்ஸிட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி செக் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட், கிளியரான ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். இது மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஈவன் தோ நாளைக்கு இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது, அப்படியே ரீட்ரேஸ் ஆகுது பாருங்கள். எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கோ அந்தளவுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ரீட்ரேஸ் ஆகுது, அகெயின் திரும்பவும் ரைஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக கீழே ஃபால் ஆகுது. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த ட்ரெண்டு வந்து சப்போஸ் இந்த ட்ரெண்டில் டச் ஆச்சு, என்டையர் ட்ரெண்டுமே சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த ரீஜன்லேருந்து அகெயின் திரும்பவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ மினிமம் வந்து நாளைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 32,000. ஸோ நாளைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 31,140யும் 32,940யும் நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் அங்கேருந்து மினிமம் அப்சைடு எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னா 33,640 வரைக்கும் அப்சைடு வந்து பவுன்ஸ் ஆகலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஈவன் தோ நாளைக்கு கேப் அப் ஆச்சோ ஆர் கேப் டவுன் ஆச்சோ கம்ப்ளீட்டாக ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த வாலட்டாலிட்டி மார்க்கெட்டில் பாட்டம் அவுட்டில் பை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜூலை 6th நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த வாட்ஸ்அப் நம்பரில். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.